சூப் அண்ட் ஸ்நாக்ஸ் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு 4th டேல என்ன சூப் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறத நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு ஒரு கப் முடக்கருத்தான் கீரை. இது வந்து மூட்டு வலியெல்லாம் போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கோம். இதை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு தக்காளி, சிறிதளவு பூண்டு, இஞ்சி, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா வடை செய்யறதுக்கு ஊற வச்ச பச்சை பயிறு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு சீரகம் சேர்த்துட்டு சிறிதளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. அந்த மாவுல பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சூப் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. இதுல இருந்து எடுத்து தண்ணியை நம்ம வடிச்சிட்டு ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு அது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வடிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான சூப் ரெடி. வடை மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி சூடான எண்ணெயில தட்டி போட்டுட்டு 2 பக்கமும் நல்ல பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த சூப்பு கூட இந்த வடையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.